பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே மெய்ப்பினுடைய கோலிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்றால் 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவது. இது நாளிலே ஒழுக்கத்தை குறித்து சபை அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஒழுக்கம் கொலோசியர் 2:15 வாசித்தால் தெரியும். கொலோசியரில் நான் வாசிக்கிறது 2:5. கொலோசியர் 2:5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நான் சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தோம், ஆவியின்படி உங்களோடு இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். விசுவாசிகளுடைய ஒழுங்க ஆவியில் பவுல் அடிகளார் காண்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு ஒழுங்கு இல்லாவிட்டால் விசுவாசம் இருக்காது. விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் ஒழுங்கு வேண்டும். சகலமும் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபை பார்த்து, இது ஒழுங்கற்ற சபை, உங்களுக்கு தெரியும். இஷ்டப்படி வாழ்வார்கள், வருகைக்கு காத்திருப்பார்கள். அவர்களுக்கு கர்த்தர் அனுகிரகமாய் கொடுத்த வரங்களும் கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இவர்களிடத்தில் ஒழுங்கற்று இருக்கிறதுனால்தான் அவர் சொல்லுகிறார், சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் இருக்க கடவுது. இந்த இடத்துல கொலோசியர் 2:5 வாசிக்கிறோம், சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தோம், ஆவியின்படி உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தையும் உங்கள் நல் ஒழுக்கத்தையும் உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் உள்ள விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒழுங்கு இல்லாவிட்டால் விசுவாசம் இருக்காது. விசுவாசம் மட்டும் இருந்து ஒழுங்கு இல்லாவிட்டால் அது விருத்தி அடையாது. இது விசுவாசியாக இருக்கிற பொழுதே இந்த ஒழுங்கு இந்த கட்டமைப்புக்குள்ளே ஒரு விசுவாசி காணப்படணும். இல்லாவிட்டால் இவர்கள் ஊழியத்திற்குள்ளே வந்த பொழுது பெரிய சூறாவளியை போல் எழும்புவாங்க. பெரிய விதத்தில் ஆள் தத்துவம், அந்த கிருபை, அபிஷேகம், தாளந்து, மொழி புலமை எல்லாமே தூக்கின்னு வந்துடும் மேலே. ஆனால் ஏறின வேகத்தில் இறங்கி விடுவாங்க. பிரகாசித்த நேரத்தில் இந்த அக்கினி அவிழ்த்து போடப்படும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வளோ செய்தித்தாள்களில் வருகிற செய்திகள் அல்லது காதுகளில் கேட்கப்படுகிற சமாச்சாரங்கள். இது எந்நாளுமே ஒரு ஊழியக்காரன் ஆவதற்கு முன்பாகவே ஒரு மனுஷன், ஒரு விசுவாசிக்கு, தனிப்பட்ட நபருக்கு இந்த ஒழுங்கு என்பது இருக்க வேண்டும். ஒழுங்கு என்ன? ஒழுக்கம் வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணைகள்லாம் வந்துடும் சில சமயத்தில். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். திடீரென்று ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் போகாது. கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசம் உபத்திரவத்தினால் போகிறது என்று சொன்னால் அவன் ரட்சிப்பு சரியில்லை. அது முள்ளுள்ள இடங்களில் போடப்பட்ட விதையாக இருக்கும், இல்லை கல்லுள்ள இடங்களில் போடப்பட்ட விதையாக இருக்கும். அதனால் அது வேர்கொள்ளாமல் அது சீக்கிரத்தில் மடிந்து போகிறதுக்குரிய காரியங்கள் காணப்படும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமான பிறகு இவர்கள் விசுவாசம் அப்படியே கொடி கட்டி பார்க்கலாம் சொல்ல முடியாது. முதல்ல விசுவாசமானது கரியை போல காணப்படும். கார்பன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? கரி. அதுதான் அடிப்படை விசுவாசமாக இருக்கும். புறஜாதியாக இருந்து இருந்தாலும் சரி, தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறியாமல் அறிந்திருந்தாலும் சரி, ஆதி அன்புக்கு முன்னே சொல்லுகிறேன். ஆதி அன்புக்குள்ளே வருகிறது எப்பொழுது என்று கேட்டால், சபைக்குள்ளே வந்த பிறகு தான் அந்த ஆதி அன்பு வரும். அப்போ தான் புது ஜோருன்னு சொல்கிறாங்க இல்லையா? புது மாப்பிள்ளை மாதிரி, புது பெண்ணு மாதிரி இருப்பாங்க. திடீர் எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க, நேரத்துக்கு வருவாங்க, ஊழியரை தேவதூதன் போல் பார்ப்பாங்க. எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கும், அன்பு பாராட்டுவாங்க. கொடுக்கறதிலும் சரி, கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் சொல்கிறேன், கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் ஆதி அன்பு. இதில் ஒழுங்கு இருக்காது. சத்தியமாக சொல்லுகிறேன், ஒழுங்கு இருக்காது.
ஆவிக்குரிய ஒழுங்கு இருக்காது, பூமிக்குரிய ஒழுங்கு இருக்கும். நேரத்துக்கு கரெக்டாக வருவாங்க, என்ன பேசணும்னு தெரியும், என்ன பேசக்கூடாதுன்னு தெரியும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பூமிக்குரிய ஞானம் கொடுக்குற ஒழுங்குகள். ஆவிக்குரிய ஒழுங்கில் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஒழுங்கில் சபை அந்த இடத்துல கட்டமைப்புக்குள்ளே வர வேண்டும். இப்படி வருகிற பொழுது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமானது தேவன் கொடுக்குற விசுவாசம். இல்லைன்னா பேதுருவில் வாசிக்க தேவன் பொதுவான விசுவாசத்தில் இருக்கும். தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுகளும் விசுவாசத்து நடுங்கிறது. தேவன் ஒருவர் உண்டு என்று பிசாசுகளும் விசுவாசத்து நடுங்கிறது. அந்த விசுவாசத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை காணப்படும். என்ன விசுவாசம்? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்து தீங்கு செய்து கொண்டிருக்குது பிசாசு. நாம் விசுவாசித்து முறுமுறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தில் எந்த விதமான ஒரு வல்லமை இருக்காது. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். இங்கே ஒழுங்கு இல்லாமல் விசுவாசம் இருக்கிறபடினால அப்படியே பாரத்தை கர்த்தர் மேலே வைக்கிறதாக நினைத்து கொண்டு இவர்கள் பாட்டுக்கு இஷ்டப்படி வாழ்வாங்க. ஜபக்குறிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஜெபித்தோம், வானத்தை பார்ப்பாங்க, பூமியை பார்ப்பாங்க, நேரத்தை பார்ப்பாங்க, காலத்தை பார்ப்பாங்க, கதவை பார்ப்பாங்க, ஃபோனை பார்ப்பாங்க, வாட்ஸ்அப் பார்ப்பாங்க. இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான், தவறாக சொல்லலை. இந்த காலகட்டம் இருக்குன்னா நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருக்கிறீங்க, இன்னும் ஒழுங்கடையலைன்னு அர்த்தம். எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பின்தங்கி இருக்குது. வேதம் சொல்லுகிற அந்த ஒழுங்குகள் ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். குடும்ப தேவைகளுக்கு ஜெபிக்கிறதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் உங்களுடைய ஒழுங்கு இருக்கா? ஒழுங்கு இருக்கணும். ஆவிக்குரிய ஒழுங்கு. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இருந்த ஒழுங்கு உங்களுக்கு ஒழுங்கின் அடிப்படையில் விசுவாசம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. that's the மெயின் பாயிண்ட். உங்களுக்கு அந்த விசுவாசம் ஆக்டிவேட் ஆகணும்னா ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்கு இருந்தால் தான் விசுவாசம் ஆக்டிவேட் ஆகும். ஒழுங்கு கம்மியாச்சுன்னா பேட்ரி சார்ஜர் மாதிரி. அது செல்ஃபோனுக்கு எவ்வளோ விலைவென்று செல்ஃபோன் வைத்திருந்தாலும் உங்களுக்கு அது சார்ஜ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் ஒழுங்குன்னு கூகுளில் அடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா பல காரியம் வரும். நான் அதை வச்செல்லாம் பேசுகிற ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம எடுத்துகிட்டு வரல. இது கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத கேட்கறதுக்கு செவி இல்லைன்னு கேட்க கடவுள். உங்களுக்கு ஒழுங்கு எதிலெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். யார் இடத்துல சம்பாஷித்தது? குறிப்பாக விழுந்து போன ஜனங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் அவர்களே நான் அடிக்கடி சொல்லுகிறேன் என்றால், ஜெயித்தவனை விட தோத்தவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தா, யோபு எல்லாத்தையும் ரெண்டத்தினையாக பெற்றுக்கொண்டான், பாடுபட்டான், போனான், வந்தான். ஏற்கனவே செழிப்பில் இருந்த மனசை இழந்த செழிப்பு 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். அது ஒரே வரியில் ரொம்ப பெருசாக சொல்லணும். ஆனால் தவறு செய்தவன் வாழ்க்கையில் எதுக்கு அதிகமாக தியானித்து சொல்லப்படுகிறது என்றால், நம்முடைய சபை அல்லது இந்த ஊடகத்தின் வழியை கேட்கிற அருமையான கிறிஸ்துவின் சபையார், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோல்விக்குள்ளே போகக்கூடாத நல்ல எண்ணத்தில் தான் இந்த தியானிக்கிற வேதாகம புருஷர்களுடைய வாழ்க்கையை நாம் மறுபடியும் வெவ்வேறு கோணங்களிலே பார்த்துக்கொள்கிறோம். நீங்கள் பேசினால் போச்சு. என்னையா பேசக்கூட கூடாதா? இது என்ன சபை? இப்படியெல்லாம் ஒரு சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடு இல்லை. உங்களுக்கு நல்ல ஒழுங்கு கர்த்தர் அல்லது ஒழுங்கை கண்டு உங்கள் விசுவாசம் இருக்கும். ஒழுங்கு போச்சுன்னா விசுவாசம் போகும். இந்த ஒழுங்கை கெடுப்பதற்கு தான் பிசாசு கிரியை செய்யணும் தவிர விசுவாசை கெடுக்க பிசாசு கிரியை செய்ய மாட்டான். விசுவாசம் உங்கள் உள்ளான ஆத்துமாவிலிருந்து வருகிறது, மனதிலிருந்து வருகிறது. ஒழுங்கு உங்கள் மனமும் சம்மந்தப்பட்டிருக்குது, சரீரமும் சம்மந்தப்பட்டிருக்கிறது. மனம் விரும்பி தான் ஒருத்தர்கிட்ட பேசுவோம், இல்லைன்னா நம்ம ஏன் பேச போகிறோம்? எவனுக்கா விருப்பம் இருந்தாலும் நம்ம அவ்வளோ எடுக்கிறது இல்லை ஃபோனை. அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும். சொல்லப்படுகிற கருத்து என்னவென்றால், உங்கள் சம்பாஷணை யாரிடத்தில் இருக்க வேண்டும், யாரிடத்தில் இருக்கக்கூடாது, யாரிடத்தில் இருக்க வேண்டும், யாரிடத்தில் இருக்கக்கூடாது. இதை முதல்ல அடிப்படை காரியமாக தெரிந்து கொள்ளணும். அடிப்படை காரியமே இதுதான். யாரிடத்தில் சபை பேச வேண்டும், யாரிடத்தில் பேசக்கூடாது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்துடும். பேசி 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 கிருபை இழந்தவர்கள் உண்டு. இது உண்மை. இது
பேசாதிருந்தால் நலமாய் இருக்கும், மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். இது ஞானம். நீங்கள் இந்த ஒழுங்கு அடைந்ததற்கே ஒரு ஞானம் இருக்கும்.